Bharat Beat, the Great Indian Crossroads. பாரத் பீட் த கிரேட் இந்தியன் கிராஸ் ரோட்ஸ். ஸோ அந்த பயணத்துக்காக தான் இப்போ சண்டிகரில் வந்திருக்கோம். ஏறக்குறைய இந்த பயணம் என்பது சண்டிகரில் ஆரம்பிக்கக்கூடிய பயணம் வந்து சிம்லாவுக்கு போயிட்டு பலவிதமான பகுதிகளை நாம் பார்த்துட்டு திரும்பவும் நாம் வந்து சண்டிகருக்கே வரப்போகிறோம். இது மொத்தம் 720 கிலோமீட்டர் கொண்ட பயணம் இது. ஸோ பல்வேறு விதமான சாலைகள் இருக்குது, பல்வேறு விதமான ராயல் என்ஃபீல்டோட பைக்குகள் இருக்குது. பைக்குகளை தாண்டி நாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இங்கே இருக்கக்கூடிய பலவிதமான கலாச்சாரங்கள், உணவு, உடை, மக்கள், நிலப்பரப்பு, சீதோஷணம், தட்பவெட்ப நிலை அப்படின்ட்டு பல விஷயங்கள் நாம் இங்கே உணர போகிறோம். மலைகளின் மடியில் விளையாட வருகிறாயா? கேட்டது சுமந்து செல்ல தயாராக இருந்த ராயல் என்ஃபீல்ட். மறுக்கக்கூடிய அழைப்பா அது? உடனடியாக ஒப்புக்கொண்டோம். ஹண்டர் 350, கரில்லா 450, ஸ்கிராம் 440 என்று பல மோட்டார் சைக்கிள்களை ராயல் என்ஃபீல்ட் சாய்ஸாக கொடுத்தாலும் பழைய பாசத்தில் நாம் தேர்ந்தெடுத்தது கிளாசிக் 350. பயணத்தை துவங்குவதற்காக நாம் அடைந்த சண்டிகர் தான் உண்மையிலேயே அதிகமான சாலை சந்திப்புகளை கொண்ட நகரமாக இருக்க வேண்டும். ஆம், விமானத்திலிருந்து பார்த்தால் இந்த நகரே ஒரு பிரம்மாண்டமான சதுரங்க பலகையைப் போல காட்சியளிக்கிறது. ராயல் என்ஃபீல்ட் கொடுத்த தலைக்கவசம், உடற்கவசம், பாதங்களை தாண்டி மணிக்கட்டுகளையும் காக்கும் காலணிகள், உள்ளங்கைகளை தாண்டி கை மணிக்கட்டுகளை காக்கும் கையுறைகள், கால்முட்டி, கைமுட்டி, தோல்முட்டி ஆகியவற்றுக்கு தனித்தனியான கவசங்கள் என அனைத்தையும் மாட்டிக்கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350ல் அமர்ந்த போது போருக்கு புறப்படும் படைவீரனின் நெஞ்சுரம் நம்மையும் அறியாமல் நமக்குள் குடியேறியது. உடன் பயணித்த கேரள நண்பர்கள் சூடு தாங்கல என்று சொல்லும் அளவிற்கு சென்னை வெயிலை பீட் செய்து கொண்டிருந்தது சண்டிகரின் வெயில். 3/4 மணி நேர பயணத்திற்கு பிறகு சட்டென வானிலை மாறியது. எப்படி என்ற கேள்விக்கு ஹிமாச்சல் வந்து விட்டோம் என்றார் உடன் பயணித்த பஞ்சாப் தோழிகளான ஸ்னேகாவும் யாஷிகாவும். ஹிமாச்சலின் மலையில் ஏற ஏற சுத்தமான காற்றும், சொட்டு நீளம் போட்டு துவைத்ததை போன்று பளிச்சென்று இருக்கும் வானமும் அதன் பின்னணியில் தெரியும் பச்சை மலைகளும் ஏற்படுத்திய பிரமிப்பு அகழ்வதற்குள் அங்கிருந்த மலைகளின் தன்மை மாறியது. அந்த மலைநகரத்தின் பெயர் சோலன் என்றார்கள். கொழுப்படிக்கட்டுகளில் அடுக்கி வைக்கப்பட்ட வீடுகளைப் போல அந்த மலையின் சரிவுகளில் வண்ண வண்ண வீடுகள் அடுக்கடுக்காக காட்சியளித்தன. சொல்லி வைத்தார் போல அத்தனையும் 5 மாடி வீடுகள். மட்டத்திற்கு மேல் 7000 அடி உயரத்தில் இருக்கும் அந்த உலகம் ஒரு விசித்திரமான உலகமாக நம் கண்முன்னே விரிய சமவெளிக்கும் இமயமலைக்கும் பாலங்களாக இருக்கும் ஜபர்ஹத்தி என்ற பெயர் கொண்ட குட்டி விமான நிலையம், யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக போற்றப்படும் கல்கா சிம்லா ரயில்வே பாதை ஆகியவற்றை தாண்டி சிம்லாவின் வாகன நெருக்கடி மிகுந்த மலைச்சாலைகளை கடந்து மஸ்ரோபாவை அடைந்தோம். அங்கே நாம் தங்குவதற்காக சென்ற ஓட்டலின் பெயர் ஐடிசி ஸ்டோரி. இதான் நம்ம தங்கியிருக்க போற அறை. இது இதுல ஹைலைட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த பால்கனி தான். இந்த பால்கனி வந்து பார்த்தோம்னா பக்கத்துல தான் எக்ஸ்ட்ரா ரெஸ்டாரண்ட் இருக்கு. இதெல்லாம் ஹைலைட் கிடையாது, இதுதான் ஹைலைட்டு. மழை பெய்யுது, மழை பெய்யும் போதே வெயிலும் காயுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பைன் ட்ரீஸ் எல்லாம் நாம் பார்க்குறோம். நெடுதுயர்ந்த மலைகள், மலை உச்சிலெல்லாம் கூட நிறைய வீடுகள் இருக்குது. ஸோ அங்கே ஒரு நெட்டு மாதிரி போட்டு மூடி வச்சுருக்காங்க இல்லையா, இதெல்லாம் தான் வந்து ஆப்பிள் ட்ரீஸா. ஏன் இது மாதிரி நெட்டெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்கீங்கன்னு கேட்டபோது, பறவைகள் வந்து ஆப்பிள்ஸ் எல்லாம் வந்து வீணாக்கிடுது, ஸோ அதனால தான் அந்த நெட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் 9 மணி அளவில் நம்ம சண்டிகரில் இந்த பயணத்தை தொடங்கினோம். ஒரு 120 கிலோமீட்டர் ரொம்ப ரம்மியமான பயணமாக இருந்தது. ஏன்னா ஆரம்பத்தில் வெயில் உரிச்சு எடுத்தது, ஆனால் ஒரு 10, 15, 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதை தாண்டிய உடனேவே நம்ம பஞ்சாப்லேருந்து நம்ம ஹிமாச்சல் பிரதேசோடைய மாநிலத்துக்கு வந்துட்டோம். ஏறக்குறைய வந்து அந்த வெயிலுடைய உக்கரம் தணிந்தது. மெல்ல 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 பார்த்தீங்கன்னா இந்த மலைச்சாலைகள் நம்ம ஏற ஏற நமக்கு குளிர்ந்த காற்று வந்தது, மழையும் வந்தது. ஸோ இந்த பயணம் வந்து ரொம்ப ரம்மியமாக இருந்தது. இந்த பயணத்தினுடைய இடையில ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஹோட்டல்லே நம்ம சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஐட்டம்லாம் இங்கே இல்லை, பட் இருந்தாலும் ஆனால் அந்த ஹோட்டலுடைய பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த ஹோட்டலுடைய பேர் என்பதே வந்து மேகதூத் அப்படின்றது தான். ஸோ மேகத்தை தூது விட்டவங்களை பார்த்துருக்கோம். ஸோ மேகங்கள் வந்து தவழ்கின்ற இந்த இடம் என்பதால் மேகதூத் அப்படின்னு ஒரு ஹோட்டல். டே 2 முதல் நாள் பயண தூரம் 131 கிலோமீட்டர்கள் என்றால் 2ஆம் நாள் பயண தூரம் 150 கிலோமீட்டர்கள். 175 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் ஐதராபாத்துக்கு அடுத்தபடியாக சிம்லாவைத்தான் கோடைகால தலைமையிடமாக வைத்திருந்தார்கள். அப்பொழுது டலோசி பிரபு போட்ட இந்துஸ்தான் திபெத் சாலை இது என்று நாம் பயணித்துக் கொண்டிருந்த சாலையை சுட்டினார்கள். சிம்லாவில் மூளைக்கு மூளை யாக் என்று சொல்லக்கூடிய எருதை காட்சிக்கு நிறுத்தியிருந்தார்கள். 100 ரூபாய் கொடுத்து அந்த எருதோடு பல சுற்றுலா பயணிகள் படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஸோ நம்ம தியோக் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ போற வழியில இப்படி ஒரு
ஸ்டன்னிங்னுவாங்கல்ல, அப்படி ஒரு பள்ளத்தாக்கு. இப்படி ஒரு பள்ளத்தாக்க வாழ்க்கையில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறோம். இருந்தாலும் பயம் இல்லை. என்னன்னு தெரியல, இங்கே இருக்கக்கூடிய பசுமையா, இங்கே இருக்கக்கூடிய இந்த காற்றா இந்த பிரதேசத்தையே ஒரு ரம்மியமாக மாற்றி வச்சிருக்கு. தூரத்தில் ஒரு மலை தெரியுது. அந்த மலைக்கு மடியில் இருக்கக்கூடிய ஆப்பிள் மரங்கள்லாம் பார்க்குறோம். ஆப்பிள் மரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு நெட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்கல்ல. ஸோ இந்த நெட்டு போட்டு மூடி வச்சிருந்தாலே இதெல்லாம் வந்து ஆப்பிள் மரம் தான். ஆப்பிள் மரங்களோடு போட்டி போட்டுக்கொண்டு அதை அவுட் நம்பர் பண்ணுற மாதிரி நிறைய பைன் ட்ரீஸ் இங்கே இருக்குது. ஸோ பச்சை பசேன்னு புல்வெளிகள் இருக்குது. கேரளாவை தான் சொல்லுவாங்க காட்ஸ் ஓன் கண்ட்ரின்ட்டு. ஆனால் இங்கே பார்த்தா இங்கே தேவ பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாலையிலிருந்து பிரிந்து மலை கிராமங்களுக்கு செல்லும் ஒற்றை சாலையில் பயணிப்பது சவாலானதாக இருந்தது. ஆனால் கண்முன்னே விழுந்த காட்சிகள் வயிற்றில் பட்டாம்பூச்சிகளை பறக்க வைத்தது. நம்மூர் சாலைகளில் திடீரென தட்டுப்படும் குண்டு குழியில் வண்டியை இறக்கினால் தரையில் உள்ள பள்ளத்தில் தான் விழுவோம். ஆனால் இங்கே விழுந்தால் கிடுகிடு பள்ளத்தாக்கில் தான் விழ வேண்டும். அழகும் ஆபத்தும் தொட்டுக்கொள்ளும் அந்த குறுகிய மலைப்பாதையில் மிக எச்சரிக்கையோடு வண்டியை ஓட்டினோம். எதிரில் ஒரு சின்ன கார் வந்தால் கூட மலையின் மீது பள்ளியை போல ஒட்டிக்கொள்ள வேண்டும். பாலாஜி கண்ணன், ரோஹன், அமல், அமித், வருண் ஆகிய நிபுணர்கள் எப்பொழுது கிளட்ச் பிடிக்க வேண்டும், எவ்வளவு பிடிக்க வேண்டும், எவ்வளவு ஆக்சலரேட்டர் கொடுக்க வேண்டும், திருப்பங்களில் உடலை எப்படி சாய்க்க வேண்டும் என்று அவ்வப்போது வழிகாட்டி சாகச பயணத்தை சந்தோஷ அனுபவமாக மாற்றிக்கொண்டு வந்தார்கள். நாம் அன்று சென்று சேர வேண்டிய முதல் இடம் தியோக். பெயர் காரணம் தெரியாது. ஆனாலும் அங்கு நிலவிய அலாதியான அமைதியும் சுத்தமான குளிர்ந்த காற்றும் நம்மை தியான மனநிலைக்கு உயர்த்தியது. சிம்லாவில் இருக்கக்கூடிய அந்த ஐடிசி ஹோட்டல்லேருந்து நம்ம கிளம்பி இப்போ நம்ம வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தியோக் என்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த தியோக் என்ற இடத்துல தான் வந்து இந்த ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் ஹப் இருக்குது. இந்த ஹிமாலயன் ஹப்பில் பல நல்ல விஷயங்கள் நடக்குது. ஸோ அதை இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது 70 வயசு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கே போகாத பெண்ணாக இருந்தாலும் சரி, எம்ஏ படித்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய இந்த பாரம்பரியமான உணவுகள்லாம் வந்து இப்போ பண்ண தெரியும். ஆனால் இந்த பாரம்பரியமான உணவுகளை எப்படி வந்து ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு எப்படி வந்து அது விற்பனை செய்கிறதுன்னு தெரியாது. ஸோ அதற்கான பயிற்சி அதையும் இங்கே கொடுக்கறத நாம் பார்த்தோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வீடு இருக்குல்ல, இந்த வீடு ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னு கேட்டால் 100 வருட புராதனமான வீடு இது. ஸோ இந்த வீடை வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இங்கே தான் வந்து ஆக்சுவலாக நீங்கள் நம்ம சொன்னக்கூடிய பல சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இங்கே தான் நடந்துகிட்ருக்கு. அந்த ஹிமாலயன் ஹப் என்ற மலை உச்சியிலிருந்து பார்த்தால் சுற்றிலும் ஏராளமான மலைகள். எல்லா மலைகளிலும் ஆப்பிள் விவசாயம். அந்த எல்லா மலைகளிலும் 10-15 வீடுகள் கொண்ட குடியிருப்புகள். நிதி பற்றாக்குறை, நில ஆர்ஜிதம் செய்வதில் சிக்கல் என நம் ஊரில் அடுத்தடுத்து இருக்கும் ஊர்களுக்கு கிராமச்சாலைகள் போடுவதே சவாலான விஷயமாக இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு மலையை இன்னொரு மலையோடு இணைக்கும் மலைச்சாலைகள் அமைத்திருந்தார்கள். பெரும்பாலான மக்கள் நினைத்துக் கொண்டிருப்பதைப் போல ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கும் பழங்குடி மக்கள் பலரும் இந்தி பேசுவதில்லை. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மொழி பேசுகிறார்கள். தியோகில் நாம் சந்தித்த பெண்கள் மகாசு பஹாரி என்ற மொழியில் தான் பேசினார்கள். அந்த ஊர் இளைஞர்கள் அங்கே தங்கள் எடுத்த ஆவணப்படங்களை எல்லாம் போட்டு காட்டினார்கள். ஆம், அங்கே அவர்கள் ஒளிப்பதிவு, ஒளிச்சேர்க்கை, எடிட்டிங் என்று பல கலைகளை கற்கிறார்கள். அந்த மலைக்கொடிகளை பற்றி மேலும் அறிந்து கொள்ளும் ஆவலில் தியோக் மலை கிராமத்திலிருந்து 35 கிலோமீட்டர்கள் பல்வேறு விதமான ஆபத்தும் அழகும் நிறைந்த மலைச்சாலைகளில் பயணித்து மகாசு என்ற கிராமத்தை அடைந்தோம். வாத்தியங்கள் இசைக்க தங்களது பாரம்பரிய நடனத்துடன் எங்களை அவர்கள் மாலை அணிவித்து வரவேற்றதுடன் திருவிழாக்களின் போது அவர்கள் வழக்கமாக விளையாடும் விளையாட்டையும் விளையாடி காட்டினார்கள். பாண்டவர்களின் வழிவந்தவர்கள் என்று தங்களை கருதும் அவர்கள் கௌரவர்களின் வழித்தோன்றர்கள் என்று தங்களை கருதும் அடுத்த மலை கிராமத்து மக்களோடு சேர்ந்து விளையாடும் விளையாட்டு அது. வில் அம்புகளை வைத்துக் கொண்டு ஆடும் அந்த ஆட்டத்தில் கால்முட்டிக்கு கீழ்தான் அம்பு விட வேண்டும். இப்படி ஒரு விதி அங்கே இருக்கிறது. அதனால் ஆபத்து அவ்வளவாக இல்லை. ஆனால் ஆபத்து மீண்டும் 70 கிலோமீட்டர்கள் பயணித்து மஸ்ரோபாவில் இருக்கும் நம் ஓட்டலுக்கு பயணித்த போது எதிர்பட்டது. சவாலான அந்த மலைப்பாதையை சட்டென இருட்டு மூட மழை பார்வையையும் பாதையையும் பாதித்தது. இரவு 9 மணிக்கு ஓட்டலை வந்து சேர்ந்தபோது மிகப்பெரிய சாகசத்தை செய்த நிறைவு அத்தனை பேருக்கும் எழுந்தது. நம்ம இப்போது ராயல் என்ஃபீல்டோட பாரத் பீட் ரைடோட 3rd டேயில் இருக்கோம். நேற்று வந்து சரியான ரைடுங்க, மழை வேறு, மிஸ்ட்டு வேறு, அவ்வா சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நமக்கு கிடைச்சது வந்து இந்த ராயல் என்ஃபீல்டோட லெஜெண்டரி பைக்கு புல்லட் 350. எல்லோரும் வந்து ஸ்டைலாக வந்து எல்இடியில் வந்தாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஜாலியாக வந்து ஹேலஜனில் வருவோம். பட் இதில் வந்து வைப்ரேஷன் வந்து இருக்குதான். பட் வந்து இந்த ஹில் ரைடில் இதோட பிக்கப் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதுவும் பிரேக்ஸ் தான் இதில் ரொம்ப பிடிச்சதே. பைபர் பிரேக்கு அட்டிச்சன்னா சும்மா நச்சு நச்சு நிற்கிது. நம்ம இன்னைக்கு சீக்கிரமாக எல்லாமே எழுந்தாச்சு. 5:30 மணிக்கு எழுந்தாச்சு. 6:30 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கெலாம் வந்து நம்ம ஐடிசி ஹோட்டல் அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து சிம்லா. ஸோ சிம்லாலேருந்து அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன கிராமங்கள்லாம் வந்தது. இப்போ ஏதோ பஞ்சப்பட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்சப்பட்டி இந்த கிராமத்தில் வழியாக
நாம் இப்போது குழு நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம ஆக்சுவலாக இந்த குழு தெரியும், குழுவுக்கு அடுத்து மண்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மண்டின்ற ஊருக்கு தான் நம்ம போக போகிறோம் இப்போ. ஸோ இப்போ டீ சாப்பிட்றதுக்காக இப்போ நின்று இருக்கோம் நம்ம. ஸோ இந்த பயணம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சொல்லுவோம் இல்லை கொண்டை ஊசி வளைவுகள்ன்ட்டு, அது மாதிரி ஹேர்பின் பெண்டே இங்கே எதுவும் இல்லை. இப்போ இந்த ரூட் இல்லை, இந்த ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சமதளங்களில் போகிற மாதிரியா இருக்குது. ஆனால் ஒரே வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய வளைஞ்சு பாம்பு மாதிரி இந்த சாலை போயிட்டே இருக்குது. ஸோ இந்த பயணம் இது மட்டும் நல்லா இருக்குது. வாங்க பயணத்தை தொடரலாம். நாம் அன்று தெரிந்து கொண்ட இன்னொரு தகவல், நாம் அன்று செல்லப்போகும் குழு என்பது ஒரு ஊர், மணாலி என்பது வேறு ஊர். இரண்டுக்கும் இடையே 25 கிலோமீட்டர்கள். ஆனால் குழு மணாலி என்று நாம் சேர்த்தே சொல்லி பழகிவிட்டோம். நாம் பயணிப்பது மலையிலா அல்லது பரபரப்பான ஒரு நகரிலா என்று கேட்கும் வண்ணம் வழியெங்கும் மலையை குடைந்து சாலைகள், பறக்கும் சாலைகள், மேம்பாலங்கள் என்று அங்கு கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. வழி சொல்வதற்கு கூடவே வரும் அப்பொழுதுதான் அறிமுகமான ஒரு புதிய நண்பனைப் போல பியாஸ் நதி குழு வரை நம் கூடவே வந்து கொண்டிருந்தது. ஸ்கிராம் 440, ஹண்டர் 350 என்று மாறி மாறி பல வண்டிகளில் வந்து கொண்டிருந்த தமிழ்த்தென்றல் அங்கேயே ரன்னிங் கமெண்ட்ரி போல ஒவ்வொரு வாகனத்தை பற்றியும் தன்னுடைய மதிப்புரையை கொடுத்து கொண்டே வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா குழு மணாலிக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டெரைன்ஸ்லையும் ஓட்டியாச்சுங்க. அதாவது இந்த மாதிரி கிராவல்ஸ் இருக்கிறது, ஹைவேஸு, அப்புறம் முக்கியமாக டனல் சொல்ல மறந்தேன். செம்மையான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அற்புதமாக இருந்துச்சு. ஓவர்டேக் பண்ணனா கேமராவில் பிடிச்சு உடனே ஃபைன் போட்டுடுறாங்க. அப்புறம் இந்த பைக்ஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு லாங் ரைடு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஷார்ட் ரைடராக இருந்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டுலேயே உங்களுக்கு ஆப்டான பைக்கு இவன் தான், கெரில்லா தான். இந்த செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீட் ஹைட்டு கம்மியான ஒரு 780 மில்லிமீட்டர்னு நினைக்கிறேன், கம்மியான ஒரு ரைடு ஹைட் இந்த கெரில்லா தான் இருக்குது. பட் வெயிட்டு 185 கிலோகிராம் அப்படின்னா நம்ப முடியலை. ஆனால் அதே மாதிரி ஹேண்ட்லிங் பார்த்தா அப்படி தெரியல 185 மாதிரி. ஈவன் மீட்டியாரை விட இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். குழு மணாலி வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா மணாலி மாதிரி, நம்ம ஊர் மணலி மாதிரி அவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மண்டி என்ற ஊரை தாண்டியதும் வாட்டர் ராஃப்டிங், பேராகிளைடிங், ஹாட் ஏர் பலூன் என்று பியாஸ் நதிக்கரை நெடுகிலும் சுற்றுலா பயணிகளுக்காக நேர்ந்து விட்டிருந்தார்கள். நாம் தங்கப்போகும் ஷிரார் என்ற ஓட்டலும் பியாஸ் நதிக்கரையில் தான் இருந்தது. அடுத்த நாள் 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் மணாலிக்கு பயணம். இந்த பயணமும் பியாஸ் நதிக்கரையை ஒட்டிய பயணமாகவே அமைந்திருந்தது. கும்பமேளாவுக்கு வருவதைப் போல இந்தியாவின், ஏன் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும், உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கொத்து கொத்தாக மோட்டார் சைக்கிள்கள் பல குழுக்களாக ஏராளமானவர்கள் வந்திருந்தார்கள். அன்று ஜூன் 21 உலக மோட்டார் சைக்கிள் தினம் என்பதால் அப்படியா என்றால் இல்லை, எப்பொழுதுமே இங்கு இப்படித்தானாம். நாமும் ஜோதியோடு ஜோதியாக கலந்து மணாலி பயணத்தை தொடர்ந்தோம். மணாலியில் மால் ரோடு என்ற பகுதி சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. நிறைய பொருட்கள்லாம் வாங்கலாம், ஏமாறத்துக்கு நிறைய சான்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் நிறைய பேரமேசம் தெரிஞ்சாலும் இங்கே வாங்க முடியும். நிறைய ஆக்சுவலாக இங்கே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பளி ஆடைகள் இருக்குல்ல, அது நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்பா இருக்குன்றாங்க, அது தேவையில்லைங்க, வேறு என்ன வேணும்னு கேட்டேன். மொமோஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் முக்கியமான 3 பொருட்கள். இதில் ஏன் இது மால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தேன். அது ஆக்சுவலாக ஆங்கிலேயர்கள் நம்ம ஆட்சி செஞ்சும் போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இதோடைய தட்ப வெப்பத்துக்கு, கிளைமேட்டுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு இங்கே ஒரு ப்ரொமனாட் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. அதாவது நடைபாதை, அகலமான சுத்தமான நடைபாதை அமைச்சிருக்காங்க. அது பேர் ப்ரொமனாடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது பேர் வாலிபால் அப்படின்றாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த போலோலாம் விளையாடுவோம் இல்லை, ஏறக்குறைய அது மாதிரி கேம். ஆனால் அது கிடையாது, வேறு மாதிரியான கேம் இது. ரொம்ப சோம்பேறித்தனமான விளையாட்டு அது. ஸோ அந்த விளையாட்டை இங்கே விளையாடிருப்பாங்க. அது அப்புறம் காலப்போக்கில் இங்கே நிறைய கடை வீதிகள்லாம் வந்துடுச்சு. நிறைய ஒரு ஃபேஷன் ஸ்ட்ரீட்டாக அது மாறிடுச்சு. இந்த மால் ஸ்ட்ரீட்ன்றது பேர் இந்த பாலிமால் விளையாடப்பட்ட இந்த வீதி என்பதால தான் எங்கெங்கெல்லாம் கடை வீதிகள் அதிகமாக இருக்கோ, எங்கெங்கெல்லாம் கடத்தல் அதிகமாக இருக்கோ, கடைகள் அதிகமாக இருக்கோ, அது மால்னு பேர் வந்ததுதான். நம் உடன் வந்தவர்கள் எல்லாம் மோட்டார் சைக்கிளில் கட்டிக்கொள்ள பௌத்த மந்திரங்கள் அச்சிடப்பட்ட தோரணங்களை வாங்கினார்கள். அவற்றில் எழுதப்பட்டிருக்கும் மந்திரங்கள் எல்லாம் பயணத்தின் பாதுகாப்போடு தொடர்புடையதா என்ற கேள்விக்கு குட் வைப்ஸுக்காக என்று பதில் வந்தது. மணாலியிலிருந்து 100 கிலோமீட்டர் பயணம் செய்து மண்டி என்ற ஊரை அடைந்த போது இரவு மணி 10. அன்று இரவு கெக்கட் என்ற கிராமத்தில் உள்ள வித்யாசாகர் என்பவரது வீட்டுக்கு இரவு உணவுக்கு வருவதாக சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த இரவு நேரத்தில் 1 மணி நேரம் பயணம் செய்து அந்த கிராமப்புற சாலைகள் வழியாக கெக்கட் சென்றடைந்த போது இரவு மணி 11. தரையில் பாய் விரித்து மந்தார இலையில் சோறு போட்டு 6 விதமான அந்த ஊர்
பதார்த்தங்களை பரிமாறினார்கள். அறுசுவையும் ஏன் முக்கியம் என்று விளக்கி எல்லா உணவுகளையும் நாம் எப்படி ருசிக்கிறோம் என்பதை அந்த வீட்டின் உறுப்பினர்கள் பக்கத்தில் அமர்ந்து ரசித்து மகிழ்ந்தனர். கடைசியாக ஆட்டுக்கறி குழம்பை அவர்கள் பரிமாற நமக்கு சற்றே ஆச்சரியம். ஆம், நாம் விருந்துக்கு சென்றது பிராமண வகுப்பைச் சேர்ந்தவரின் வீடு. இமாச்சலில் பிராமணர்களாக இருந்தாலும் குளிர்காலங்களில் மாமிசம் சாப்பிடுவோம். அதே போல விருந்தினர்கள் வந்தாலோ அல்லது திருவிழாக்களின் போது ஆடு பலியிட்டு கிராம தெய்வத்தை வணங்குவதும் எங்கள் வழக்கம் என்றார்கள். அதற்கடுத்து அந்த வீட்டின் தலைவரான வித்யாசாகர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி என்றாலும் அவர் தன் கையினாலேயே அனைவரும் சாப்பிட்ட எச்சில் இலைகளை எடுத்தது எல்லோரையும் நெகிழச் செய்தது. இமாச்சல் மாநிலத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கலாச்சாரம், மொழி, பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன என்று சொல்லிய ஜதின் சர்மா அவர்களது மணியாளி என்ற மொழியில் ஒரு பாடல் பாடினார். அந்த பாடல் அர்த்த ஜாமத்தில் நரம்புகளை நீவி விடுவதைப் போல இருந்தது. இன்று நம்ம வந்து ஃபைனல் டே 5th டேயில் இருக்கோம். நம்ம இன்றைக்கி 180 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ரூட் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிறது மண்டியிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்கும். ஆனால் மண்டிக்கு போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து பிலாஸ்பூர் வழியாக நம்ம வந்து சண்டிகர் போக போகிறோம். ஸோ இந்த மொத்த பயணம் என்பது 180 கிலோமீட்டர். இது டவுன் ஹில். இது ஜதின் சர்மாவின் பாடல் வரிகளுக்கு அர்த்தம் தெரியாவிட்டாலும் அது நம் மண்டைக்குள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்க மண்டியிலிருந்து 70 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து பயணத்தை துவங்கிய சண்டிகருக்கே மீண்டும் வந்தடைந்தோம். இந்த பயணம் நமக்கு பலதரப்பட்ட நிலப்பரப்புகளை, நதிகளை, மலைகளை, முகடுகளை, தட்ப வெப்பங்களை, சாலைகளை, பாரம்பரியங்களை, உணவுகளை, உடைகளை, பாடல்களை என்று ஏராளமானவற்றை அறிமுகம் செய்து வைத்தது. இவை அனைத்தையும் சாத்தியப்படுத்திய ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 தோழமை என்பது ஆகப்பெரியது.